அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நம்முடைய நிகழ்ச்சியை பற்றிய ஒரு அறிவிப்பு. வருகிற 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை நம்ம மலைப்பகுதியில் சென்று நம்ம மூலிகையை பார்க்குற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏற்கனவே 2 வேனுக்குள்ள ஆட்கள் வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அதனால் அந்த 50 பேருக்கு மட்டும்தான் அந்த பதிவு. அவங்க 2 வேனுக்கு 50 பேர் தான் இருக்க முடியும். அதனால் இனிமேல் வந்து யாரும் புதுசாக நீங்கள் பதிவு போட வேண்டாம். மலைப்பகுதியில் சென்று நமக்கு வந்து வரதவங்க வந்து, அதாவது முன்னால் வந்தவங்களுக்கு வந்து இடம் தெரியும். நம்முடைய அலுவலகம் வந்து அதாவது ராஜபாளையம் சங்கரம் கோயில் முக்கிலிருந்து இறங்கி சக்கராசா கோட்டை தெருவில் இருக்குத நம்ம ஆஃபீஸ் தெரியும். தெரியாதவங்க வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா அவனுக்குள்ளே வந்து நம்ம சங்கரோயில் முக்கில் இறங்கி அவனுக்குள்ளே சக்கராசா கோட்டை தெரு எதுன்னா சொல்லிடுவாங்க. இவங்க நம்ம ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவனுக்குள்ளே ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். ஆட்டோ பிடிச்சி அது மாதிரி சக்கராசா கோட்டை தெரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஆட்டோ பிடிக்க நம்ம இடத்துல வந்து விட்ருவாங்க. காலையில் 9 மணிக்குள்ளேலாம் வந்துடுங்க. ஏன்னா நம்ம மலைப்பகுதிகளில் போனோம்னா டவர் கிடைக்காது. ஒரு அந்நேரம் நீங்கள் யாருக்கு ஃபோன் போட்டாலும் அங்கே டவர் கிடைக்காது. நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம நல்ல மழையாக அங்கே 3 மலை, ராஜபாளையம், மம்சாவரம், ஸ்ரீலுத்தூர் பகுதியில் 3 நாள் நல்ல மழை பெஞ்சிருக்கு. மூலிகை தகுந்த மாதிரி நல்லா முளைச்சிருக்கு. அதனால் நம்ம பார்க்கறதுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும். அடுத்து 24/25 அதாவது கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திர ஐயா கணபதி ஆசான் நம்மளும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துதோம். 2 நாள் ப்ரோக்ராம். அதாவது அரவிந்த் ஆசிரமத்தில் வச்சு தான் நடத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து தேதி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால மம்சாவரம் கல்யாண மண்டபத்திலே வச்சு நடத்திடலாம். அது தெளிவான அறிவிப்புன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டு விடுவேன். அதனால் அதில் உள்ள பேங்க் அட்ரஸ் எல்லாமே போட்டுவிட்ருக்கேன். நீங்கள் அந்த பேங்க் அட்ரஸ்க்கு 600 ரூபா செலுத்தி அங்குள்ள கனகதாசன் நம்பருக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா 75 பேர் தான் பதிவு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கூட 5 பேர் 10 பேர்னா கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் கொடுக்குற பணத்தை விட 3 மடங்கு செலவு அதிகமாகும். ஏன்னா மண்டப வாடகை இருக்குது, சாப்பாட்டு செலவு 4 நாள் சாப்பாட்டு செலவெல்லாம் இருக்குது, அதிகமாக இருக்கும். அதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்த்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி யாருமே யோசிக்க வேண்டாம். அதனால் பதிவு பண்ணவங்க மட்டும் சீக்கிரம் பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வண்டிக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா கிட்டது எதிர்பாராத விதமாக ஒரு 100 பேர் வந்துட்டால் கூட நாங்கள் வண்டி வந்து 4 வேன் அமர்த்தணும் அந்த 24/25 நிகழ்ச்சிக்கு. அதுக்குள்ளே ஏற்பாடெலாம் நாங்கள் சாப்பாட்டுக்கு செலவு எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணணும். அதனால் பதிவு பண்ணவங்க கொஞ்சம் சீக்கிரமாக பதிவு பண்ணிக்கோங்க. அந்த 2 நாள் நிகழ்ச்சியும் பார்த்திங்கன்னா அதுவும் முதல் நாள் மலைப்பகுதியில் போய் உங்களுக்கு மூலிகை போகிறோம் காட்ட போகிறோம். இப்போ வந்து நடக்குது. நாங்கள் 30ஆம் தேதி மலைக்குள்ள சேர்றது வந்து ஐனார் கோயில் பகுதியில் ராஜபாளையம் ஐனார் கோயில் பகுதிக்கு செல்ல போகிறோம். அந்த இது வந்து அதாவது 24/25 வந்து ஒன்று பெரும்பாலும் செண்பகத்தோப்பு பகுதியில் தான் போகிறோம். அங்கே மூலிகை அதிகமாக இருக்குது, தண்ணி வசதியும் இருக்குது. எதிர்பாராமல் மழை பெஞ்சால் கூட தங்குறதுக்கும், அதாவது அந்நியாரம் தங்குறதுக்கும் வசதியும் இருக்குது. அதனால் 24/25 தேதிக்கு முன்கூட்டியே நீங்களும் பதிவு பண்ணிக்கோங்க. எதிர்பாராதவங்க கொஞ்சம் ஒரு 15 நாளாக என்னுடைய செல் ரிப்பேர் காரணமாக ஒரு சில பதிவுலாம் போட முடியலை. அதனால் நாளைக்கிலேருந்து பழையபடிக்கு பதிவு நிறையா வரும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதம் தலைப்பு வந்து ஆஸ்மா டிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காகவும் சொல்லியிருக்கோம். நல்ல குறிப்பு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்.
ஒரு 12 கிளாஸ் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்ல மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பெரிய வைத்தியர் ஆயிடலாம். ஏற்கனவே 2 நிகழ்ச்சிக்கு வராதவங்க கூட நம்ம நிகழ்ச்சிக்கு புதுசாக வந்தாலும் சரி, எப்பயோ வந்திருந்தாலும் சரி, அந்த 2 மாதம் நடந்த நிகழ்ச்சியும் சேர்த்துதான் சொல்லுவோம். ஏன்னா பாடம் வந்து நமக்கு ரிவிஷன் மாதிரி, அதாவது முன்கூட்டியே படித்த பாடத்தை திருப்பி உங்களுக்கு சொன்னதான் திருப்பி உங்களுக்கு புரியும். அதனால் அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பாடம் நடத்துறது மாதிரி இருக்குது. நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. நிறையா குறிப்புகளும் போட போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டு நல்லா பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.